ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். கிருபையாய் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கூட்டிக் கொடுத்திருந்தார். சில நாட்களாக விசேஷமான நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை நாட்கள், 1ஆம் தேதி மாத தொடக்கம், மாத சிறப்பு நாட்கள். ஆகவே கிருபையாய் கர்த்தர் நமக்கு 7வது மாதக்கான கிருபை செய்திருக்கிறார். 6 மாதங்கள் முடிந்து. அன்பானவரே, ஒவ்வொரு நாளும் செய்திகள் கேட்கும் போதெல்லாம் மனம் அடிவாகிறது, மன கஷ்டமாகிறது. தேசத்தில் நடக்கிற காலையில பயங்கர கஷ்டமா இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் அற்புதமாக பாதுகாத்து வருகிறார். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக. ஜூலை மாதம் 1 தேதிக்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் காலை எங்கள் தலைமை பேராலயத்திலே வாக்குத்தத்த ஆராதனையை அனுசரித்தோம். நேற்று மாலையிலே என் சகோதரர்கள் தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லி மாலையிலே ஆராதித்தோம். இது ரெண்டும் இதுவரைக்கும் நீங்க பார்க்கவில்லை. யூடியூப்ல போய் சந்தித்து நீங்க அதை கேட்டு ஆசீர்வாதத்துக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஃபேஸ்புக்லையும் அது இருக்குது. சந்தித்து ஆசீர்வாதத்துக்கு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கண்களை ஒளி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன். இந்த குடும்ப துதியாளர் ஆசீர்வதிக்க ஆவியாளர் பிரசன்னம் காணப்படும். 30 நிமிடம் தான் அளவற்ற பிரசனம் காணப்பட பிரார்த்தனை செய்யும். அன்பின் பரலோக பிதாவே, நன்மையான மதியார வேலைக்கு நன்றி. இந்த குடும்ப துதியாளர் ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் பாடப்போற பாடல், ஆராதனை, செய்தி தேசத்துக்கு அத்தனையும் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன். அன்பானவரே, நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவர், நம்மை நோக்கி பார்க்கிறவர், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறவர். அவர் வானத்தின் பூமிக்கு நம்மை பார்க்கிற தேவன். நம்ம பேரு சொல்லுகிறது தான ஒரு சிங்காசனம் பூர்வது பாதபடி. ஆனால் அவர் வானத்தின் பூமி இருக்கிற மனுக்களை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான பாட்டு. கண்ணை உண்டாக்குறவர் காணாரோ, காதை உண்டாக்குற கேளாரோ, அவர் காணாமல் இருக்க மாட்ட கேட்காரு. அருமையான பாடல். எல்லாரும் கைகளை தட்டி பாடி தேவன். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ,
அதுல ரெண்டாவது ஸ்டான்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது ஸ்டான்ஸ், உள்ளத்தில் வேதனை பெருகிறது. நல்லா கவனிங்க, நம்ம உள்ளத்துல வேதனை வெளியாருக்கு தெரியாது. வெளியாருக்கு நம்ம உள்ளத்துல என்ன வேதனை படுறோம், நம்ம உள்ளத்துல என்ன கஷ்டப்படுறோம் வெளியாருக்கு தெரியாது. ஆனா அந்த உள்ளத்தின் வேதனைகளை ஆண்டவர் பெருகும் பொழுது, ஆறுதல் என்னை தேற்றிடும் தேவன், எனது துணை பெறும் தேவன், கைவிடாத தேவன். அவர் கைவிடாதவர், துணை பெறனா இருப்பவர். அருமையான ஸ்டான்ஸ். செகண்ட் ஸ்டான்ஸ் என் கூட சேர்ந்து எல்லாரும் உணர்ந்து நீங்க பாட்டு பாடும்போது கடமைக்காக சிந்தனை எங்கோ இருந்து வாயில பாடக்கூடாது. பிசிக்கலி உட்காந்துட்டு மென்டலி எங்கோ இருக்கக்கூடாது. ஒரு டீச்சர் சொல்லுவாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து, யூ ஆர் சிட்டிங் பிசிக்கலி பட் மென்டலி யூ ஆர் நாட் ஹியர் அப்படின்னா, அது மாதிரி பிசிக்கலி இங்கே உட்காந்துக்கிட்டு உங்க வீட்டில் நீங்க உட்காந்து மென்டலி எங்கேயோ இருக்கக்கூடாது. உள்ளத்துல உள்ளத்தை உணர்ந்து அந்த பாடல் அர்த்தம் உணர்ந்து என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடி தேவனை மயங்கப்படுத்தும். உள்ளத்தில் வேதனை பெருகிடும் போது ஆறுதலால் என்னை தேற்றிடும் தேவன். உள்ளத்தில் வேதனை பெருகிடும் போது ஆறுதலால் என்னை தேற்றிடும் தேவன். காண்கிற தேவன், பார்க்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்க ஒன்னாம் தேதி கர்த்தரை ஆராதிப்போம். நான் கடைசியில் ஆராதிக்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஒன்னாம் தேதி காலையிலே ஆண்டவர் கிருபையாய் 6 மாதங்கள் பிடிக்க செய்து 7வது மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீ கிருபையாய் இந்த 7வது மாதத்துக்காக ஸ்தோத்திரம். ஜூலை மாதத்துக்காக ஸ்தோத்திரம். விசேஷமா ஜூன் மாதம் முழுவதும் நடத்தி பாதுகாத்து தேவைகளை சந்தித்து எல்லா தேவைக்கு விலக்கி காத்து அற்புதமா நடத்துற எல்லா அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த ஜீவன் சுக பலத்துக்காக ஸ்தோத்திரம். அதிசய நடத்திற்காக ஸ்தோத்திரம். ஆத்தும நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். சந்தோஷமா கை தட்டி காலையில இந்த கீர்த்தனை பாட்டை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஆத்தும நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அதிசய நடத்துதற்காக ஸ்தோத்திரம். ஆத்துகிறோம் ஸ்தோத்திரம். ஓவரே கருமத்துமே ஸ்தோத்திரம். மனேசா மட்டும் காத்தையே வினேசரே இனிமேல் காக்குமே கோவாயினே. இந்த மட்டும் காத்தையே வினேசரே இனிமேல் காக்குமே கோவாயினே. எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, ஒரு வருடத்தின் நாட்களிலே
யார் என்ன சொன்னா அதை கவலைப்படாதீங்க. நான் உள்ளத்தில் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். நம்ம இதயத்தின் ஆழத்தில் கத்தரை நல்லா துதிக்கும் போது ஏற்ற ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பார். கடந்த காலம்னா காத்து புதிய மாதம் ஒன்னு சொல்லுவோம், புதிய மாதத்துக்குள்ள நடந்து செய்யுங்கப்பா. புதிய கிருபை தாங்கப்பா. இந்த மாசம் எனக்கு கிருபை தேவையானவரு. உங்க கிருபை இல்லாம ஜூலை மாதம் என்னால வாழ முடியாதப்பா. Lord, I want your grace for the month of July. ஜூலை மாதம் தேவையான கிருபை தர புதிய மாதத்தில் நடந்து செல்லும். புதிய கிருபை தாங்க, புது பேலன் தாங்க. சந்தோஷமா கை தட்டி பாடி கத்திரமை புதிய மாதத்துக்குள் என்ன நடக்கும்? புதிய கிருபை கையை தட்டி புதிய மாதத்துக்குள் என்ன நடக்கும்? புதிய கிருபை புது கிருபை தாரும் தேவா. 6 மாசம் புது கிருபை புது கிருபை ஜூலை மாதம் போஷிக்க பராமரிக்க நடந்த பாதுகாப்பு உதவி செய்ய கிருபை 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 ஐயா தண்ணி கிருபை செழிப்பு 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 ஜூலை மாதம் பரிபூர்ண செழிப்பு கையை தட்டி புது கிருபை தாரும் தேவா. நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. உண்மை நம்பி நாங்கள் ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறோம். ஒரு குட்டி ஜெபம் தான், எளிமையான ஜெபம், குட்டி ஜெபம், ஷார்ட் பிரேயர். ஓ ஈஸி பிரேயர், ஷார்ட் பிரேயர். கண்ண மூடி குட்டி ஜெபம் பண்ணுங்க. உண்மை நம்பி ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறேன். நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. நிறைய நம்பிக்கைப்பா. ஜூலை மாதம் ஒரு கஷ்டம் எனக்கு வரக்கூடாதுப்பா. ஜூலை மாதம் ஒரு தின்பம் எனக்கு வரக்கூடாதுப்பா. இந்த மாசம் +2 ரிசல்ட் வருது. வாட்ச் பண்ற பார்த்து சொல்லுகிறேன். +2 ரிசல்ட் 6ஆம் தேதி வருது. அப்புறம் அட்மிஷன் இருக்குது. பல காரியங்கள் இந்த மாதம் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சு ஃபீஸ் கட்டணும். பல காரியங்கள் இருக்குது. சொல்லுங்க, உண்மை நம்பி நான் ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறேன்ப்பா. நீதாப்பா என் நம்பிக்கை. இந்த உலகத்தில் எனக்கு யாரும் கிடையாதுப்பா. நீங்க போதுப்பா எனக்கு. நீங்க போதுப்பா எனக்கு. ஒரு பாடலின் உள்ளத்தை அமைதல் மதகுது. கடலென்னு வாழ்வு கலங்கும் என் படகு சுக்கான் பிடித்து நடத்தும் செல்லுந்தேவா. அலைவோது வாழ்வு அலையாமல் செல்ல உன் கிருபை முன் செல்ல அருள். உங்க கிருபையை முன்னாடி அனுப்புங்க. நான் ஜூலை மாதம் கரை ஏறி ஆகஸ்ட் வந்துருவோம்ப்பா. பாடுவோமா? ஒரே ஒரு அடி பாடுவோமா? டாக்டர் கில்ஃபோர்ட் குமார் நம்ம பாட்டு ஒரே ஒரு அடியை பாடு. ஒரே ஒரு அடியை பாடி கத்து நினைவுறுத்துவோம். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தரில் அல்லவோ கடவாத இல்லை என் வாழ்வின் தாரும். என் இயேசுநாதன் சாரோனின் ரோஜா ஒன்று தந்தாரே போதும்.
பார்த்து சொல்வோம். பரமண்டங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, மனுஷித்த பரவசல் பூமியில் செய்யப்படுவதாக. அந்நடுலாக திடீரெங்களுக்கு தாரும், எனக்காக பாவத்தை மன்னித்தரும், எங்களை சொலுத்தி விரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு உம்மிடவில்லை. ஆமென். நம் தேசத்துக்கு ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு என்னுடைய மனைவி ரோஜினி ஐஸ்ராஜ் அவர்கள் முதல் தேதியில இந்திய தேசத்தின் ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, பாதுகாப்புக்காக, செழிப்புக்காக, சேபத்துக்காக, கொரோனா வைரஸ் அழிக்கப்பட இயல்பு நிலை வர ரோஜினி ஐஸ்ராஜ் ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம். இந்திய தேசத்தை ஒப்புக் கொடுக்கிற கர்த்தாவே, தேச மக்களுக்காக பரிதவிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒரு விசிக்கொண்ட நினைத்தள்ள முடியாத ரட்சிப்பின் கரத்தை நீட்டுவீராக. இந்த ஜனங்களை ரட்சிக்கும் உண்மை தவிர ஒருவர் இல்லை ஆண்டவரே. இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ரட்சிங்கப்பா, தமிழ்நாட்டில் இருக்கிற ரட்சிங்கப்பா, சென்னையில் இருக்கிற ரட்சிக்க முடியாத விடுதலைக்கு வித்தியாசத்தை ரட்சிக்க முடியாத ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருள் விலக முடியாத இருள் விலக முடியாத நீர் ஆண்டவரே. இருக்கிற எல்லா உபச்சாரத்தின் ஆவிகள், பேசுகிற ஆவிகள், குடிவெறி நாவிகள், கொள்ளைவெறி நாவி வெளியேற முடியாத பதக்க நிலை இல்லாததே, சகஜமான நிலை உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறேன். எல்லா எம்எல்ஏக்காக, எம்பிஸ்க்காக, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்காக, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்காக, சிஎம்ஸ்க்காக, பிஎம்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தலைவர் நல்லாட்சி புரிய உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். உண்மையும் முத்துவமா பொறுப்பை உணர்ந்து ஆட்சி செய்ய தேவனை கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓரத்தில் வசிக்கிற பிள்ளைகளுக்காக, கடற்கரையில் ஓரத்தில் வசிக்கிற பிள்ளைகளுக்காக, குடிசையில் வசிக்கிற பிள்ளைகளுக்காக, பிளாட்ஃபார்ம்ல வசிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்வாதாரத்தில் உயர்த்துவீராக. வேலையில நீங்க முடியாது ஜெபிக்கிறேன். சாப்பாடு கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக நல்ல உணவு ஆகாரத்தை கொடுக்க முடியாத ஜெபிக்கிறேங்க தாவே. எங்க தேசத்துக்கு சேமத்தை கட்டெடுங்க. வறுமை நீங்கணும், வறட்சி நீங்கணும் ஆண்டவரே. எல்லா பற்றாக்குறை நீங்க முடியாத ஜெபிக்கிறேங்க தாவே. எல்லா துறைகளிலும் ஒரு முன்னேற்றத்தை நீ கட்டிட முடியாத ஜெபிக்கிறேங்க தாவே. இப்பொழுது எங்களுக்கு ஆட்டி படைக்கிற இந்த கொரோனாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல வெளியேற முடியாது ஜெபிக்கிறேன். மரண எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்குதுங்க தாவே. நீ ஆண்டவரே எங்க ஜெபத்தை கேளுங்கப்பா, கவனிங்கப்பா. தாமதியாதபடி உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஏதாச்சும் செய்ய முடியாத ஜெபிக்கிறேங்க தாவே. எங்க தேச மக்களை காப்பாற்ற முடியாத ஜெபிக்கிறோம். அழிந்து கொண்ட ஆத்துமாக்களை கர்த்தாவே காப்பாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு தொட்டு சுகமாக்க முடியாத ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படியா நீ செய்ய முடியாத ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஒரு எழுப்புதலை மறுநாட்டை கட்டட முடியாத ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளும் எழுப்புதை தருவீராக வச்சா அப்படி செய்கிற நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டவுடைய எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உத்திராக. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய செய்தி கேட்கிறோம். கவனிங்க. இந்த லைவ்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு அப்படியே வெளியே விடுவார். நீங்க உள்ள வரும்போது ஃபுல்லா வாட்ச் பண்ண. ஒண்ணு கமெண்ட் கொடுங்க, ஏமேன்னு சொல்லுங்க. ஊழியக்காரர் சொன்ன வார்த்தைக்கு ஏமேன்னு அப்படியே மறைக்கும். சில பேர் பார்ப்பாங்க அப்படியே விட்டுறாங்க. ஏமேன்னு சொல்ற ஏமேன்னா தெரியுமா, அப்படியே ஆக கடவுது. சில சமயம் 4 பேர் கையில் ஜோடு நான் சில வாசனை சொல்ல ஆமே அப்படின்பாரு. அவரு சொல்வது நான் சொல்லுவார் ஆமே. ஆமேனா அப்படியே ஆக கடவுது. சொல்லுங்க ஆமே. நல்லது. கிட்டத்தட்ட ஒரு 600 780 பாருங்க. ஆமே வந்து ஒரு 20 கூட வர மாட்டேங்குது. நீங்க ஆமேன்னு சொன்னீங்கன்னா ஊழியக்காரர் சொல்ற வார்த்தை அப்படியே கர்த்தர் பலிக்க செய்வா. கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கர்த்தர் பேசினா நீங்க வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குறேன். உட்கார்ந்து நானும் பிரதரும் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதம். விசேஷமா விசுவாசிகள் வாட்ச் பண்ணுங்க தெரியணும். அதுவே நம்முடைய விசுவாசிகள் தயவு செய்து இப்ப சந்திராயன் பாத்தீங்கன்னா சந்திராயன் ஏமேன் போடணும். ஜூலியர் பாத்தீங்கன்னா ஏமேன் போடணும். விசுவாசிகள் சொல்றேன். டாக்டர் ராஜாசிங்கர் தவறாம பாருங்க ஏமேன் போடுங்க. அப்ப எங்களுக்கு கமெண்ட் வரும். நாங்க கர்த்தரை துதிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்பொழுது என் அன்பு சகோதரர் பேராய் டாக்டர் கர்த்தரை செய்திய மகள் வழங்குவார்கள். என்னுடைய மகள் ஜானட் முதல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார்கள். ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு வாழ்த்துகிறேன். I greet everyone in the name of the Lord and Savior Jesus Christ. நீங்க கீழே கமெண்ட் பண்ணுறது மாத்திரம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவதாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். Not only commenting, please share this sermon. அப்பொழுதுதான் ஆயிரங்கள் மக்களுக்கு நம்முடைய செய்தி ஆசீர்வாதமாக. Then only thousands of people will be blessed by the sermon. இது தரிசனத்தோடு செய்கிறோம். We are doing with this vision. எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். Please join with us. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எனக்கு ஆண்டவர் என்னை திரும்பி ஊழியத்துக்கு அழைக்க சொன்னார். When God called me and my brother for the ministry, He told me, தரிசனத்துக்கும் உங்களோடு இணைந்து செயல்பட நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னார். I bless
those who join with your vision and those who work with you. ஆகவே நீங்கள் இந்த தரிசனத்தில் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கட்டாயம் So please join with this vision. God will bless you. நான் தேவ சமூகத்தில் காலை எழுந்து ஜெபம் பண்ணும்பொழுது When I was waiting on the presence of Lord in the morning, இந்த வேத தியான பகுதியிலே today my Bible portion, ஒரு வசனத்தை ஆண்டவர் தெளிவாய் பேசினார். God showed me a word. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் Book of Isaiah, 66ஆம் அதிகாரம் chapter 66, 2ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறோம். verses 2, last portion. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன். இந்த 2ஆம் வசனத்தின் பின்பகுதியோடு கர்த்தர் என்னோடு பேசினார். I'm telling you prophetically, God spoke me with the second verse, last portion. ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவராம். God is the one who sees you. அதுல யாரை நோக்கி பார்க்கிறாராம்? He'll see who. நாம் 3 காரியத்தை குறிப்பிடுகிறார்கள். He is saying 3 things. நம்பர் 1 சிறுமைப்பட்டு. Number 1, those who are humble. நம்பர் 2 ஆவியில் நொறுங்குண்டு. Number 2, those who contrite in spirit. நம்பர் 3 வசனத்துக்கு நடுங்குகிறவனே. Number 3, those who tremble at his word. சிறுமைப்பட்டு. Number 1, humble. Number 2 ஆவியில் நொறுங்குண்டு. Number 2, contrite in spirit. Number 3 வசனத்துக்கு நடுங்குகிறவனே. Number 3, those who tremble at his word. இப்படிப்பட்ட பிள்ளைகளை He look only these kind of people. கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். He will look only these kind of people. எனக்கு இந்த வசனத்திலே நோக்கி பார்க்கிறார் என்ற பதம் என்னை அதிகமாக தொட்டது. For me, in this word, God will look you, touch me. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். Lord spoke with me. நான் யார் தெரியுமா? நோக்கி பார்க்கிறவர். Do you know who I am? I am seeing you. வானம் என் சிங்காசனம். Heaven is my place. பூமியினுடைய பாதபடி. Earth is my place. பூமியில் இருக்கிற பிள்ளைகளை நான் நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறேன். But I look on the people who are in earth. பூமியிலே இருக்கிற மனுபுத்திரர்களை நான் நோக்கி பார்க்கிற தேவனாய். I look on the people who are in earth. ஆண்டவர் நோக்கி பார்த்தால் கட்டாயம் ஆசீர்வாதம். If God looks you, there will be blessing. கட்டாயம் நம்மை bless பண்ணுவார். He'll bless you definitely. ஜூன் மாதம் முதல் தேதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் முழுவதும் நான் உங்களை நோக்கி பார்ப்பேன். In the 1st of July, God is telling you, all through the month He'll look down. ஆண்டவர் நோக்கி பார்த்தால் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். If God looks you, He'll bless you definitely. போகட்டும். செய்தி தலைப்பு Today my message topic. கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை நோக்கி பார்த்தால் கிடைக்கும் If ஆசீர்வாதம். God looks one God of children, what are the blessings you will get? ஒரு 3 ஆசீர்வாதத்தை ரொம்ப சுருக்கமா I'm going சொல்லுகிறேன். to share 3 blessings. அதே அதிகாரத்திலே In the same chapter, 5ஆம் வசனத்தின் பின்பகுதியை படிக்க கேட்போம். please read the verse 5, last portion. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர்களோ வெட்கப்படுவார்கள். But ye shall appear to your joy, and they shall be ashamed. 2 காரியத்தை சொல்றாரு. He's telling you 2 things. அவர் எப்படி காணப்படுவாராம்? How will be seen to you? அவர் நம்ம நோக்கி பார்க்க எப்படி வெளிப்படுவாராம்? When he sees you, how will be revealed to நமக்கு you? சந்தோஷம் உண்டாகும்படி. First one, he'll make us happy. ஆனா நம்ம வசனம் சொல்லி உங்களை பகைத்து நேர்வசம் எழுதப்படுது. அப்ப நம்ம பகைக்கிற சத்துருக்களுக்கு வெட்கம், நமக்கு சந்தோஷம். But the verse is telling those who the enemies of us will be ashamed. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாத்தீங்களா? See a beautiful verse. கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம். If God sees us, we'll be happy. நமக்கு விரோதமாக சத்துருக்களுக்கு வெட்கம். But enemies will be ashamed. விரோதமாக சத்துரு காணப்படுறாங்களா? If there are enemies for you, தேவையில்லாத பிரச்சனை பண்றாங்களா? there are unwanted problems, please சண்டைக்கு வருகிறாங்களா? they are coming for fight, அமைதியா இருங்க. please be silent. பொறுமையா இருங்க. Please be உங்களை quiet. நோக்கி பார்க்கிற கர்த்தர் இருக்கிறார். There's God who sees you. அவர் சொல்றார், உங்களுக்கு சந்தோஷம். He is telling you will be happy. உன் சத்துருக்களுக்கு வெட்கம். Your enemies will be ஜூலை ashamed. மாதம் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், இந்த மாதம் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். I prophesy the month of July you will be happy. ஆமென் சொல்லுங்க. Say amen. உங்களை பார்க்கிற கர்த்தர் உங்களுக்கு The சந்தோஷத்தை God who வெளிப்படுத்தும். seeing you will make you happy. குடும்பத்திலே சந்தோஷம். In your family you will be பிள்ளைகள் happy. விஷயத்துல சந்தோஷம். In your children's matter you will be தொழில் வியாபாரத்தில் happy. சந்தோஷம். In your business you will be கை happy. கிரியைகளில் சந்தோஷம். Works of your hands you will be பொருளாதார happy. விஷயத்துல சந்தோஷம். In finance you will be ஊழிய happy. பாதையில சந்தோஷம். In ministry you will be கர்த்தர் happy. உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். God will give you joy and He appear to you to give you joy. ஆனா உங்க சத்துருக்கள் உங்களை பகைக்கிறாங்களே, உங்களை சும்மா தானே பகைக்கிறாங்க, அவங்களுக்கு வெட்கம். But your enemies will be ashamed. இரண்டாவதாக Secondly, ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை நான் நோக்கி what are the பார்க்கிறேன். blessings He's giving when நீங்க you see? 14ஆம் வசனம் பாத்தீங்கன்னு சொன்னா If you read verse 40, முதல் பகுதியை வாசிக்க first portion. நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் உங்கள் இருதயம் மகிழ்ந்து மகிழ்ந்து உங்கள் எலும்புகள்
பசும் புல்லை போல செழிக்கும். செழிக்கும். You shall see and your heart shall rejoice, your bones shall flourish like the முதல்ல grass. மகிழ்ச்சி சொன்னேன். First I told happiness. இரண்டாவது செழிக்கும். Secondly I am telling you will நம்பர் flourish. 1 சந்தோஷம். First one is happiness. இரண்டாவது செழிப்பு. Number 2 is prosperity. கர்த்தர் பூமியிற்கு யாரை நோக்கி பார்த்தாரோ அவருக்கு செழிப்பு உண்டாகும். God will give prosperity those whom He looked down in the earth. அவளுக்கு வறட்சி கிடையாது. They'll be having no. வனாந்தரம் கிடையாது. They don't have deserts. அவளுக்கு அவள் வாழ்க்கையில இல்லாமை கிடையாது. They don't have anything that they don't have. அவளை ஆசீர்வதித்து செழிப்படைய செய்வார். If God blesses them, they will give prosperity. ஆண்டவர் நோக்கி பார்க்கணும் அவ்வளவுதான். He should see us. ஆண்டவர் நோக்கி பார்க்க வசனம் சொல்வது செழிக்கும். When He look us, He'll give prosperity. செழிக்கும். He'll give prosperity. செழிப்பு உண்டாகும். He'll give flourishment. இப்பொழுது தேசத்திலே வறுமை பெருகிக் கொண்டிருக்கிறது. Now famine has been all through the nation. பயங்கரமான பிரச்சனை. All problems are going in the nation. No income. Only troubles. ஆனா ஆண்டவர் சொல்கிறார் உங்களை செழிக்க பண்ணுவேன். But God is saying He'll make you flourish. ஆனா கர்த்தர் நோக்கி பார்க்க வேண்டும். But God should see you. ஆண்டவர் சொல்கிறார் நான் நோக்கி பார்ப்பேன். God is saying He will see you. நோக்கி பார்க்கிறவங்களுக்கு இரண்டாவது செழிப்பு When உண்டாகும். He look you, He'll give flourishment. கடைசியாக Finally, ஆறாவது வாசம் பாத்தீங்கன்னு சொன்னா read the verse 6. நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் தேவ கேட்கப்படும். ஆலயத்தில் சத்தம் கேட்கப்படும். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற அந்த சத்தம் எப்படியா சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. கர்த்தருடைய சத்தமா. நகரத்துல சத்தம் கேட்கும், ஆலயத்துல சத்தம் கேட்கும். Hear the uproar from the city, hear that noise from the temple. அந்த சத்தம் என்னவா? That is the sound, கர்த்தருடைய சத்தமா. Lord's sound. என்ன கர்த்தருடைய சத்தமா? What is the sound of the Lord? சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற He சத்தம். will repay our enemies. மூன்றாவதாக Thirdly, தேவனுடைய சரிக்கு சரி கட்டுகிற வல்லமை வெளிப்படும். He will avenge our enemies. உங்க சத்துருக்களை கர்த்தர் சரி கட்டுவா. He will avenge our enemies. ஐயா எனக்கு சத்துரு காணப்படுறாங்க. Pastor, I have many என் enemies. வீட்டுல சத்துரு. In my family, I வேலை have சத்துரு enemies. சத்துரு. In my workplace, I have enemies. சத்தம் போடாத. Don't make noise. பவுடர் டப்பா தூக்கி மேல போடாத. Don't put powder என்ன box. டப்பா போடாத. Don't put oil box. அமைதியா இரு. Please be ஒரு quiet. உண்மையா இரு. Please be patient. அவன்கிட்ட பேசிட்டே இரு. Please talk with the Lord in your அவன் heart. நோக்கி பார்க்கிறவன். He will see you. நோக்கி பார்க்கிறவன். He is a Lord who looks எனக்கு you. பிரச்சனை வரும்போதெல்லாம் மனதில் ஜெபம் பண்ணுவேன். When I get problems, I pray in my heart. மௌனமா இருப்பேன். I be silent. அமைதியா இருப்பேன். I be quiet. எப்பயாவது ஒரு நாள் டென்ஷன் ஆவேன். Sometimes I get ஆனா anger, சில சமயங்களில் பொறுமை அமைதியா but இருப்பேன். most of the time I be patient. ஆண்டவர் தன்னுடைய சத்தத்தை வெளிப்படுத்துவார். He will reveal His voice. இங்க இந்த வசனம் ரொம்ப தொட்டுது. In this verse touched me. நகரத்துல சத்தம், There's noise in the city. தேவாலயத்துல சத்தம். There's noise in the அது என்ன temple. சத்தமா? கர்த்தருடைய சத்தம். What is that noise? The noise of the Lord. ஹபா 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 ஹபா. சத்துருக்களை சரி கட்டுவா. He will avenge your enemies. எனக்கு 50 வயது ஆகிறது. I am 50 years now. வயசு யாரும் சொல்ல மாட்டாங்க. வயசு ஒரு 50 வயசு No ஆகுது. one will tell the age, but I am telling. 22 வயதுக்கு வீட்டை விட்டு 22 சின்ன வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்தேன். When I was 22, I came out of the world. உலக அறிவு எனக்கு கிடையாது. I don't have world's உலக knowledge. ஞானம் I கிடையாது. don't have world's wisdom. மக்கள் செல்வாக்கு கிடையாது. I don't have people who stand before me. 28 வருஷம் முடிந்து விட்டது. 28 years has gone எவ்வளவோ over. சத்துருக்கள் எழும்பினார்கள். So many enemies came before me. கொஞ்ச நெஞ்ச சத்துரு கிடையாது. Not one, two. There were so many. நீதிமன்றத்தை சந்தித்து இருக்கிறேன். I gone to the காவல் court. நிலையத்தை சந்தித்து I gone to இருக்கிறேன். the police எவ்வளவோ station. பிரச்சனையை சந்தித்து I've இருக்கிறேன். seen many ஆனா எல்லா problems. பிரச்சனை காரணம் அந்த சத்துருக்களுடைய சரி கட்டுதலை கண்டு But இருக்கிறேன். all my enemies were avenged by God. இயேசுவின் நாமத்திலே பார்க்கிறேன் சொல்கிறேன். I'm telling you in the name of the Lord. உங்கள் இருதய கலங்க வேண்டாம். Don't worry. உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். God will see you today. மன உடைந்து இருக்கிறாயா? Are you broken மன inside? சோர்ந்து போயிருக்கிறாயா? Are you dull inside? தனிமையா இருக்கிறாயா? Are you alone? மனசு கஷ்டமா இருக்குதா? Are you worrying ஜூலை about மாதம் முதல் something? தேதியில் ஆளுநரான தீர்க்கதரிசி கடந்து வருவதை கர்த்தர் உன்னை நோக்கி பார்ப்பார். I'm telling you prophetically, in the 1st of July, God will see you today. சிறுமைப்பட்டவரை நோக்கி பார்ப்பார். He'll see the people who are ஆவியில் afflicted. நொறுக்கப்பட்டு நோக்கி He'll பார்ப்பார். see the people who are contrite in வசனத்துக்கு spirit. நடுவர் நோக்கி He'll பார்ப்பார். see the people who tremble at His அவர் word. நோக்கி பார்த்தால் 3 If ஆசீர்வாதம். He sees you, you'll get 3 blessings. நம்பர் 1 உங்களுக்கு சந்தோஷம், சத்துருக்களுக்கு வெட்கம். Number 1, you'll be happy, your enemies will be ashamed. நம்பர் 2 உங்கள் வாழ்க்கை உங்கள் ஆத்துமா செழிக்கும். Number 2, your bones and your soul will flourish. நம்பர் 3 உங்கள் சத்துருக்களை கர்த்தர் சரி Number கட்டுவார். 3, God will repay, He will take
avenge against your உங்களை enemies. கர்த்தர் நோக்கி பார்ப்பார். God will see you. ஜெபம் பண்ணுங்க. பரலோக பிதாவே, Let us pray. Our loving Heavenly Father, அருமையான மத்தியான வேளைக்கு ஸ்தோத்திரம். thank you for this wonderful நீ afternoon. சொன்ன ஆறுதலான வார்த்தைக்காக Thank you for the comforting எங்களை word. நோக்கி பார்க்கிறவர்களா ஸ்தோத்திரம். Thank you for seeing us. எங்களை நோக்கி பார்க்கிறவர்களா ஸ்தோத்திரம். Thank you for seeing us. எனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் தருகிறவர்களா Thank ஸ்தோத்திரம். you for giving us happiness. சத்துருவுக்கு வெட்கத்தை தருகிறவர்களா Thank ஸ்தோத்திரம். you for giving the arrangement to our எங்கள் enemies. வாழ்க்கை செழிக்க செய்கிறவர்களா Thank you ஸ்தோத்திரம். for making our lives எங்கள் prosper. சத்துருக்களை சரி கட்டுகிறவர்களா Thank ஸ்தோத்திரம். you for repaying our enemies. ஆன்லைன்ல வாட்ச் பண்ற அத்தனை பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம். This blessing should come for everyone who watches this ஆன்லைன்ல வாட்ச் program. பண்ற அத்தனை பேர் நோக்கி பார்ப்பீராய். Please see who all watch this online program. விசேஷமா யாரெல்லாம் கமெண்ட் பண்ணி ஆமென் அவர்கள் வார்த்தை Especially those பலிக்க. who told amen in the comment, bless them. இந்த செய்தி யாரெல்லாம் ஷேர் பண்ணாலும் அவருக்கு பலிக்க நான் ஜெபிக்கிறேன். This blessing should come upon all of them, those who share this message. ஒவ்வொருவரை ஆசீர்வதி. Please bless everyone. இயேசுவின் நாமத்தில் In ஜெபிக்கிறேன். Matchless name I pray. பிதாவாகிய தேவனுடைய அன்புமானவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாதம் வழி நடத்துகிறோம். இன்றும் என்று சதா காலமானவராய் இயேசு கிறிஸ்து வரக்கூடிய பூலோகத்தோடும் ஒவ்வொருவருக்கு கடவுள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பலனை மறவாதே. ஆமென். அன்பானவரே, இன்னைக்கு முதல் தேதி இருக்கிறபடியா மாலையிலே வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம் நடத்துகிறோம். ஊரடங்கு இருக்கப்படியால் ஆலயத்துக்கு சும்மா வெளியே போக முடியாது. அது வீட்டில் இருந்தவனமாக மாலை 7 மணி முதல் 7:45 வரைக்கும் சுருக்கமாக ஒரு 45 நிமிடம் ஆராதனை நடத்த போகிறோம். ஒரு பாடல், கொஞ்ச நேரம் ஆராதனை, செய்தி. என்னுடைய சகோதரர் டாக்டர் ஐசன் அவர்கள் ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். காலையில் பேசினேன், அது வேணா நீங்க போய் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பார்க்கலாம். அதே வார்த்தை வைத்து ரொம்ப சுருக்கமாய் மாலையில கத்துடைய வார்த்தை வழங்கி உங்களை ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுவார். தயவு செய்து மாலையிலும் நித்தியராத்திர ஃபேஸ்புக்லையும் ஜீசஸ் கூடியும் அந்த யூடியூப்லையும் நேரில் சந்திக்க அன்பாய் அழைப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜூலை மாதம் 30 நாளும் தமிழக அரசாங்க ஊரடங்கு அறிவித்தபடியால் இந்த மதிய துதி ஆராதனை ஆன்லைன்ல தொடர்ந்து நடைபெற்றது தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க தினமும் 12 அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless.